பாரதிய ஜனதா மஸ்தூர் செல் குடும்பத்தில் பயணிக்கும் அன்பு சகோதர சகோதரி அனைவருக்கும் வரவேற்று தமிழ்நாடு சார்பாக நமது தேசிய தலைவர் நேஷனல் பிரசிடென்ட் டாக்டர் அர்னாப் சட்டர்ஜி அவர்களை உங்கள் கரம் ஒலிக்க அவரை வரவேற்கின்றோம். மற்றும் நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் கங்குலிஜி அவர்களையும் உங்கள் கரவொலியை கொண்டு வரவேற்கின்றோம். பெண்களின் முன்னோடி, பெண்களின் ரோல் மாடல், உழைப்பின் சிகரம் எங்கள் அம்மா டாக்டர் முனிவர் பேகம் அவர்கள் நேஷனல் மகிழா மோர்ச்சாவின் நேஷனல் தலைவர் என்ற முறையிலும் அவரை வரவேற்கின்றோம். மற்றும் இளைஞர்களின் தேசிய தலைவர் டாக்டர் தீபக் சர்மா அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றோம். நம்ம தேசிய ஒருங்கிணைப்பாளர் நிர்மல் ஜி அவர்களையும் வரவேற்கின்றோம். மற்றும் இந்த விழாவின் நாயகன், கதாநாயகன் என்று புகழ் பெற்றுக் கொண்டிருக்கும், வலம் வந்து கொண்டிருக்கும் அருள்குமார் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்று, மற்றும் நமது புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் நேஷனல் செக்ரட்டரி என்னுடைய அப்பா அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்று, தென்னிந்தியாவின் பொறுப்பாளர் பிஜு அவர்களையும் வரவேற்று, என் அன்பு சகோதரர் மைக்கேல் அவர்களையும் வரவேற்று, தமிழ்நாடு மாநிலத்தின் மகிழா மோர்ச்சா தலைவி எம் ஜெயலட்சுமி அவர்களையும், மற்றும் தமிழ்நாடு மாநில செயலாளர் அன்பு சகோதரர் பிரபா அவர்களையும், தமிழ்நாடு மாநில மகிழா மோர்ச்சாவின் மாநில செயலாளர் அன்பு சகோதரி பாரதி செல்வி அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்று, கேரளா நம் அண்டை மாநில கேரளாவில் கதாநாயகனாக கேரளாவில் பிஜேஎம்சி அறிமுகம் செய்த அம்மாவின் வழிகாட்டலின்படி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் எம்.கே. சலீம் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்றுக் கொண்டிருக்கின்றேன். இந்த கூட்டமானது இளைஞர் அணியை வரவேற்கும் விதமாக இருக்கின்றது. நம் பாரதிய ஜனதா மஸ்தூர் செல் தற்பொழுது வளர்ந்து வரும் சூழ்நிலையில் இளைஞர்களை வரவேற்று அதனை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மீண்டும் ஒரு முறை அருள்குமார் அவர்களை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் மூலம் வரவேற்கின்றேன். நமது தமிழ்நாடு பாரதிய ஜனதா மஸ்தூர் செல் தொழிலாளர்கள் நலப்பிரிவு. தொழிலாளர்கள் நலன் என்றால் அரசு சார்பு, அரசு சார்பற்ற, இது போன்ற இரண்டு பிரிவுகளாக பிரித்து அமைப்பு சாரா, அமைப்பு சார்ந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் ட்ரேட் யூனியன் என்ற பெயரில் நாம் நலன்களை செய்ய வேண்டும். தமிழ்நாடு வருகின்ற காலத்தில் பிஜேஎம்சியின் 6 மாத காலத்திற்கு மிகப்பெரிய பெயரை எடுத்து தருவேன் என்று கூறியிருக்கிறார். அதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்னுடைய மாநிலம் தமிழ்நாடு என்பது நாம் தமிழன் என்றால் சிறப்பு என்று நாம் நிரூபிக்க வேண்டும். இங்கே கூடியிருக்கும் இளைஞர்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு நல்கி இந்த அமைப்பை வளர்ச்சி செய்யுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.